Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது பாரம்பரியமான மீன் குழம்பு. அதாவது கிராமத்து சுவையில தான் நான் செய்ய போறேன். இது வந்து என்ன புளி வந்து நம்ம ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கலாம். கிராமத்துல பாத்தீங்கன்னா நாட்டு தக்காளி, சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணி செய்வாங்க. அதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீன் குழம்புக்கு நம்ம எடுத்துக்கிற மீன் என்னன்னா நெத்திலி மீன் எடுத்துக்கிறோம். நெத்திலி மீன் எடுக்கலாம் இல்லனா சங்கரா மீன். நீங்க எது வேணா வஞ்சர மீன் எது வேணாலும் எடுக்கலாம். நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது நெத்திலி மீன். அதாவது தலையை வந்து நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். இது வந்து 2 டைம் நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருள் என்னன்னா புளி வந்து நம்ம பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கிறோம். இதை வந்து நான் ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணிக்கிறேன். இதுக்கு நாட்டு தக்காளி 2 எடுத்துக்கிறேன். இதை வந்து மிக்சியில் வந்து லைட்டாக ஒரே ஒரு ஒட்டி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து 3 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அதாவது வரமிளகாய் தூள். இதுக்கு வந்து என்னென்னா 3 டேபிள் ஸ்பூன் எடுத்தோன்னா 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கணும். நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து கரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம இது ஒரு டைம் கரைச்சிட்டு 2வது டைமும் கரைச்சிக்கலாம். இது வந்து நம்ம இன்னொரு டைம் கரைச்சி தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதை வந்து மிக்சியில் ஒரே ஒரு ஓட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 2 நாட்டு தக்காளி எடுத்துக்கிறோம். இதை லைட்டாக மிக்சியில் இருக்கிற தக்காளியும் இதில் ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், 6 டீஸ்பூன் மல்லித்தூள். இதை நல்லா கலக்கிக்கலாம். குழம்பு வந்து நம்ம கெட்டியாகிறதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா குழம்பு மிளகாத்தூள் வந்து 2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ண வேண்டாம், குழம்பு கொதிக்கிற டைம் ஆட் பண்ணாலே போதும். இதுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம். இதை வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இது கூட மாங்காய் வந்து நம்ம ஒரு மாங்காயில் பாதி எடுத்துக்கலாம். இதை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய், பூண்டு 8 பல். இதை வந்து நான் 2ஆக, அதாவது பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நம்ம வந்து மினிமம் வந்து ஒரு 150 கிராம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மண் பாத்திரம் தான் எடுக்கிறோம். 5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் விட்டுரும். 4, 5 எண்ணெய் நல்லா காஞ்சிருட்டோம். காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சீரகம், வெந்தயம், சோம்பு இது நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இது நல்லா வதக்கிக்கணும். அதாவது பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டோம். பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி, தக்காளி, மிளகாத்தூள், மல்லித்தூள் இந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மாங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மாங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து பருப்பு போட்டு அரைக்கிறதுனால கொஞ்சம் திக்காக வரும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஒரு 4 துண்டு 5 துண்டு போடலாம். புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு மாங்காயே போடலாம். மாங்காயும் போட்டுடலாம். கடைசியாக நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா சுண்டணும். ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துகிட்டு அதை வந்து பால் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு சிம்மில் வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால், 2வது தேங்காய் பால் 2மே ஆட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். இப்போ ஆட் பண்ணிக்கலாம்.
ஒரு சிலர் வந்து என்னென்னா தேங்காய் பால் ஊற்றுனா உடனே ஆஃப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இந்த மீன் குழம்புக்கு வந்து தேங்காய் பால் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம நல்லாவே கொதிக்க வச்சுக்கலாம். அதாவது பிரிஞ்சு வரும்னு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் ஆகாது. தேங்காய் பால் ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். இந்த மீன் வந்து ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து உடையாமல் அப்படியே லைட்டாக அப்படியே திருப்பி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து 3 நிமிஷம் இருந்தாலே போதும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான பாரம்பரிய மீன் குழம்பு ரெடி. பாரம்பரியமான கிராமத்து மீன் குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அறிவினுள் எல்லாம் தலையென்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல். தன்னுடைய பகைவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. அவ்வாறு தீங்கு செய்யாமல் இருப்பதே அறிவான செயலாகும்.